தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒன்றான ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் கடந்த 1945ஆம் ஆண்டு ஏபி மெய்யப்ப செட்டியாரால் நிறுவப்பட்டது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மட்டுமின்றி ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், விஜய், அஜித், சூர்யா என ஏராளமான நடிகர்களுக்கு ஸ்டார் அந்தஸ்து கொடுத்து உயர்த்திய பெருமை ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தை சேரும். ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்பது நடிகர்களின் கனவாக இருக்கும். மெய்யப்ப செட்டியார் மறைவுக்கு பிறகு அவரது மகன் சரவணன் ஏவிஎம் நிறுவனத்தை நிர்வகித்து வந்தார். தந்தைக்கு பிறகு தயாரிப்பு நிறுவனத்தை அதே பாரம்பரியத்துடன் வழிநடத்தி வந்த அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ நிர்வாகம், பட தயாரிப்பு, விநியோக உரிமை, திரையரங்குகளில் படங்களை வெளியிடுவது என அனைத்து துறைகளிலும் பணியாற்றினார். சரவணன் தலைமையில் ஏவிஎம் ஸ்டுடியோ பல தொழில்நுட்ப மேம்பாடுகளை கண்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் எடுத்த முடிவுகள் தமிழ் திரைப்படத்துறையின் முன்னேற்றத்தில் முக்கியத்துவம் பெற்றவை. டிஜிட்டல் எடிட்டிங், புதிய டப்பிங் வசதிகள், தரமான ஸ்டுடியோ அமைப்புகள் ஆகியவை அவரது முயற்சிகளால் உருவாக்கப்பட்டன. 1958ஆம் ஆண்டு மாமியார் மெச்சிய மருமகள் திரைப்படம் மூலம் அவரது திரைப்பயணம் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சம்சாரம் அது மின்சாரம், முரட்டுக்காளை, சகலகலா வல்லவன், எஜமான், சிவாஜி, அயன் என தமிழ் சினிமாவிற்கு பல்வேறு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தார். தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரிக்க அவர் துணை நின்றார். வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை அவரது அடையாளமாக மாறிப்போக மிகப்பெரிய சாம்ராஜ்யமே அவரது கைகளில் இருந்த போதும் எப்பொழுதும் கைகளை கட்டிக்கொண்டு இருக்கும் அவரது பணிவும் எளிமையும் திரைத்துறையினரை ஆச்சரியப்படுத்த தவறியதில்லை. இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணை தலைவராகவும் பதவி வகித்த ஏவிஎம் சரவணன் தமிழக அரசின் கலை மாமணி, புதுச்சேரி அரசின் சிகரம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி கடந்த 1986ஆம் ஆண்டு சென்னை மாநகரின் ஷெரீப் பதவியையும் வகித்துள்ளார். கடந்த சில நாட்களாக வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சரவணன் சென்னை வடபழனியில் உள்ள இல்லத்தில் தனது 86வது வயதில் காலமானார். அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என திரைத்துறையினர் வேதனை தெரிவித்து வருகின்றனர்.